யாரப்பா தேடுற? உள்ள போலாம் வா. சரி பாட்டி, போலாம். ஏங்க, இது உங்க உட்பி கார் போல இருக்கு. உங்களுக்கு முன்னாடியே வந்து உள்ள வெயிட் பண்றாரு போல இருக்கு. போய் பாருங்க. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன். இவன் என்னோட பேரன். ஏங்க திரும்பி வந்துட்டீங்க? கொஞ்சம் உள்ள வா. என்னாச்சு? ஐய, என்னங்க உங்க அக்கா சுத்த விவரம் இல்லாதவரா இருப்பாரு போல இருக்கு. உங்களை தனியா மீட் பண்ண வருவாருன்னு பார்த்தா கூட அவங்க பாட்டியை வேற கூட்டிட்டு வந்திருக்காரு. அவர் அவங்கள கூட்டிட்டு வந்திருக்க மாட்டாரு, அவங்க தான் அவர் கூட வந்திருப்பாங்க. அப்படியே சொல்றீங்க? நாங்க 2 பேரும் இங்க தனியா மீட் பண்ண போற விஷயம் பாட்டிக்கு தெரிஞ்சா தேவையில்லாத குழப்பம் வரும். பேசாம நம்ம ஆபீஸ்க்கே போயிடலாம் வாங்க. ஏங்க இருங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டு மீட் பண்ணாம போனா எப்படிங்க? அவங்க இருக்கும்போது நான் எப்படி பேசுறது? இப்ப பாட்டி தானே பிரச்சனை. நான் பாட்டியை டைவர்ட் பண்ணிடுறேன், நீங்க போய் ஆகாஷை மீட் பண்ணிடுறேன். அது எப்படி? வெயிட் அண்ட் see. நான் சொல்லும்போது உள்ள வாங்க. கடவுளே 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 கடவுளே. யோ சார், பாத்து போக மாட்டார். ஐயோ நீங்களா? என்ன உங்களுக்கு தெரியுதா? ஏற்கனவே மீட் பண்ணிருக்கோமே. சித்து சார், நம்ம அன்னைக்கு கூட மீட் பண்ணோமே. என்ன ப்ரோ, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? தெரியும். ஏன்பா, தெரிஞ்ச பையங்கிறதுனால வேணும்னே என் பேரனை இப்ப இடிச்சியா? ஐயோ தெய்வமே, நீங்களா? ஐயோ, உங்களை நேர்ல பாப்பேன்னு நான் நினைச்சே பார்க்கலையே. கடவுளே, இது கனவா நிஜமா? நிஜதான். உங்களை பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கேங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க சாதாரண மனுஷியே இல்ல, தெய்வம். தெய்வத்தை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேனே. இந்த கோயில்ல நீங்க இங்க நிக்க வேண்டிய இடமே இல்ல. தெய்வமே வாங்க, வாங்க தெய்வமே வாங்க, வாங்க தெய்வமே வாங்க, வாங்க. இங்க நிக்காதீங்க தெய்வமே, வாங்க. என்ன இவன் பாட்டி எடுத்துட்டு போறான்? வாங்க தெய்வமே வாங்க. நீ விடு. இதுதான் நீங்க நிக்க வேண்டிய இடம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மனும் நீங்களும் ஒண்ணுதாங்க. ஆகாஷ், தென்றல், நம்ம மீட் பண்ண போற விஷயத்த பாட்டி கிட்ட சொல்லல. திடீர்னு பாட்டி என் கூட கிளம்பி வந்துட்டாங்க. சரி போலாமா? சரி வா வா. என்ன ஆசீர்வாதம் பண்ணு தாயே. எந்திரி 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 எந்திரி. என்ன இப்படி பார்த்துட்டே இருக்கிறதுக்கு தான் இவ்வளவு தூரம் வர சொன்னீங்களா? ஊமா? இல்ல 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 இல்ல. ஏங்க பதறீங்க? தைரியமா சொல்ல வேண்டியதானே. நான் என்ன அடுத்தவளா? உங்களை கட்டிக்க போறவ தானே. ஆமா, உன்னை பாக்குறதுக்காக தான் வர சொன்னேன். பாரு, சாருக்கு தைரியம் வந்துருச்சு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்திரிப்பா எந்திரி. எவ்வளவு நேரம் கால விழுந்து கும்பிட்டு இருப்பேன். சரிப்பா, என் பேரை வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. நான் கிளம்புறேன்.
தெய்வமே ஆ? அப்படியே நில்லுங்க. உங்களை சுத்தி வந்து நான் வணங்கணும், அதுவும் 9 தடவை. அது நவகிரகங்களை தானே சுத்துவாங்க. எனக்கு நவகிரகமும் நீங்க தான், 19 கிரகமும் நீங்க தான். அப்படியே நில்லுங்க. ஆ? வாங்க வாங்க, இப்படி நில்லுங்க. ஆ. கடவுளே 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 கடவுளே. சீக்கிரம் பேசி முடிங்க. கடவுளே 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 கடவுளே. தம்பி 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 போதும் 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 போதும். 9 சுத்து முடிஞ்சிருச்சு. நான் கிளம்புறேன். அப்படியே டக்குன்னு போயிடக்கூடாது. இன்னும் பேசியே முடிக்கல இல்ல? ஆ? யாரு என்ன பேசி முடிக்கல? நான் தான் உங்ககிட்ட இன்னும் பேசியே முடிக்கல இல்ல? எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. பேசணும்னா என்ன பேசணும்? பேசுறதுன்னா ஸ்ட்ரைட்டா பேசுறது இல்ல, மனசுக்குள்ளே பேசி வேண்டி உங்ககிட்ட 50 தோப்பு கரணம் போட்டு ஆசீர்வாதம் வாங்கணும்ல. தோப்பு கரணம் பிள்ளையாருக்கு தான்ப்பா போடணும். எனக்கு பிள்ளையாரு, முருகன், சிவன், பார்வதி எல்லாமே நீங்க தான். தம்பி போதும் 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 போதும். இந்த வயசுல உனக்கு பெரியவங்க மேல எவ்வளவு மரியாதை. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குப்பா. உன் அம்மா உன்னை ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்க. தேங்க்ஸ் பாட்டி, நீங்களும் எங்க அம்மா மாதிரியே ரொம்ப நல்லவங்க தான். அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் உங்க பேரனா பிறக்கணும் பாட்டி. இந்த ஜென்மத்திலேயே நீ எனக்கு பேரன்தான்ப்பா. சரிப்பா, நான் வரேன். ஐயோ ஐயோ, தெய்வமே தெய்வமே தெய்வமே, நன்றி சொல்வேன் தெய்வமே. ஏன்பா, ஏன் என்ன ஏன் வழி மறிக்கிற? உங்களை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே உற்சாகமா இருக்கு. ஆமா, நீங்க அடிக்கடி இந்த கோயிலுக்கு வருவீங்களா? அடிக்கடி எல்லாம் வரமாட்டேன், எப்பவாவது ஒரு தடவை வருவேன். அப்படியா? அப்ப நீங்க எப்பெல்லாம் இங்க வருவீங்களோ அப்பெல்லாம் நான் இங்க வந்து உங்களை சந்திச்சு அப்படியே நானும் உற்சாகமாயிக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். வரேன் தெய்வமே, வரேன் தெய்வமே. சென்ட்ரல். சரி, நான் ஆட்டோல போய்க்கிறேன், நீங்க போங்க. சரிங்க, பாய். இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கே. ஆகாஷ், எங்கப்பா போயிட்ட? இங்கதான் பாட்டி, பிள்ளையார் சன்னதிக்கு பக்கத்துல தான் நின்னுட்டு இருந்தேன். உன்னை தேடி கால் வலிக்க கோயில் முழுக்க எவ்வளவு நேரம் தேடினேன் தெரியுமா? சாரி பாட்டி, ஃபர்ஸ்ட் டைமா உங்களை நான் ஏமாத்திட்டேன். சரி வா, அர்ச்சனை பண்ணலாம். போலாம் பாட்டி. எனக்கு தண்ணி காட்டிட்டு அந்த தென்றல் வந்து உன்னை மீட் பண்ணிட்டு போயிட்டாளா? ஆனா நீ இப்ப கூட அந்த உண்மையை என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறல்ல? உன்னை தேடி கால் வலிக்க கோயில் முழுக்க எவ்வளவு நேரம் தேடினேன் தெரியுமா?
ஹலோ, என்னாச்சு? கால் பண்ணிட்டு எதுவுமே பேசாம இருக்கீங்க? ஒருவேளை நேத்து மாதிரி இன்னைக்கு கூட தூக்கம் வரலையா? நாம தப்பு பண்ணிட்டோம் தென்றல். நாம என்ன தப்பு பண்ணோம்? எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு தென்றல். நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல ஆகாஷ். உங்க குரல் வேற ரொம்ப டல்லா இருக்கு. என்னாச்சு உங்களுக்கு? இல்ல, நான் இது வரைக்கும் பாட்டிக்கு தெரியாம எதுவுமே செஞ்சதில்ல. இன்னைக்கு கோவில்ல அவங்கள கூடவே வச்சுக்கிட்டு அவங்களுக்கே தெரியாம உன்னை நான் மீட் பண்ணிட்டேன். என் மனசு ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கு தென்றல். பாட்டிய நான் எதுக்காகவும் ஏமாத்த மாட்டேன்னு என் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கைய இன்னைக்கு நான் கெடுத்துட்டேன். இந்த விஷயம் பாட்டிக்கு தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கல்ல. ஆகாஷ், நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப அதிகமா யோசிக்கிறீங்களோ அப்படின்னு தோணுது. என்ன சொல்ற? இல்ல, ஒருவேளை பாட்டிக்கு இந்த விஷயம் எப்பவாவது தெரிஞ்சாலும் அவங்க ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் நம்ம வயசெல்லாம் தாண்டி தானே வந்திருக்காங்க. அதனால கண்டிப்பா இத ஒரு தப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க. இல்ல தென்றல், பாட்டிய பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க பார்க்க தான் கொஞ்சம் ஹார்டா தெரிவாங்க, பட் மனசு குழந்தை மாதிரி. என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவங்கள என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? தென்றல், நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். ஹலோ ஹலோ, இந்த ஆண்டாளுக்கு வயசாயிடுச்சு, யார் என்ன செஞ்சாலும் கண்டுக்க மாட்டானே உங்க இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கீங்களா? இந்த வீட்ல இருக்கிற யாரும் எப்போ எங்கேயும் என்ன காரியம் செஞ்சாலும் இந்த ஆண்டாளுக்கு தெரியாம இருக்காது. தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கேட்காம இருப்பேன். கேட்காம இருக்காளே, அதனால நாம பண்ற எதுவும் இவளுக்கு தெரியாதுன்னு நினைச்சு உங்க இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்காதீங்க. ஒருவேளை பாட்டிக்கு தெரிஞ்சிருச்சோ? இவங்க எதுக்கு என்ன காரணம்னு கூட சொல்லாம இங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு திட்டிட்டு இருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சு ஏதாவது உங்க இஷ்டத்துக்கு பண்ணீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். போங்க இங்க இருந்து. போங்கன்னு சொல்றேன்ல. எதுக்கு கூப்பிட்டாங்க, எதுக்கு திட்டினாங்க, எதுக்கு போக சொல்றாங்கன்னு எதுவுமே தெரியலையே. உனக்கு தனியா சொல்லணுமா? போ இங்க இருந்து. என்ன ஆகாஷ், நீயே ஒரு மாதிரியா இருக்க? ஆகாஷ், இங்க எல்லாரும் என்ன கோமாளியா நினைச்சுக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு இல்லாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் கத்திக்கிட்டு இருந்த. சாரி பாட்டி. நீ ஏப்பா சாரி கேக்குற? இல்ல, நானும் உங்களை ஏமாத்திட்டேன் பாட்டி. நீயும் என்னை ஏமாத்திட்டியா? உங்களுக்கு தெரியாம தென்றல மீட் பண்ணதான் கோயிலுக்கே போயிருந்தேன். தென்றலும் அங்க வந்திருந்தா. சாரி பாட்டி, இனிமே உங்களுக்கு தெரியாம எதுவும் செய்ய மாட்டேன்.
அப்படி வா வழிக்கு. வெரி சாரி பாட்டி. ஆகாஷ், நீ என்ன சொல்ற? அப்ப நீ என்ன கோயில்ல தனியா விட்டுட்டு போனது தென்றல மீட் பண்ணதானா? ஆமா பாட்டி. ஓ அப்படியா? இது தெரியாம நான் ஒரு கிறுக்குச்சி மாதிரி நீ எங்க போயிட்டேன்னு அந்த கோயில் முழுக்க தேடிட்டு வந்த. சாரி பாட்டி. உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான். புரியுது, வயசு கோளாறு. என்ன, என்கிட்ட சொல்லிட்டே மீட் பண்ணிருக்கலாமே. நீ சொல்லி இருந்தா நான் என்ன வேண்டான்னு சொல்ல போறேன்? அவன் நீ கட்டிக்க போற பொண்ணு தானே. அவளை மீட் பண்ண போற விஷயத்த எதுக்காக நீ என்கிட்ட மறைக்கணும்? சரி, நீதான் புரியாம என்கிட்ட மறைச்சிட்ட. தென்றலுக்காவது அது தப்புன்னு தோணி இருக்கணும்ல. அவளுக்கு தப்புன்னு தோணல பாத்தியா? இல்ல பாட்டி, நீங்க மனசு உடைஞ்சு போயிடாதீங்க. தென்றலையும் நான் இப்பவே சாரி கேட்க சொல்றேன். ஹலோ, என்னாச்சு? ஏன் போனை கட் பண்ணிட்டீங்க? தென்றல், பாட்டி என் பக்கத்துல தான் இருக்காங்க. அவங்க கிட்ட போனை கொடுக்கறேன், நீ சாரி கேளு. ஹலோ ஹலோ, சாரியா? இப்போ எதுக்கு சம்பந்தமே இல்லாம சாரி கேட்கணும்? பாட்டி கிட்ட சொல்லாம நம்ம மீட் பண்ணது தப்பு. அதனால பாட்டி கிட்ட நான் சாரி கேட்டேன், நீ கேளு. ஹலோ ஹலோ ஆகாஷ். நாங்க பாட்டி. ஹலோ ஹலோ தென்றல். பாட்டி, சாரி பாட்டி. பாட்டி, நான் பேசுறது கேக்குதா? சாரி பாட்டி. சாரி கேக்குறதுல என்னம்மா இருக்கு? ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன நல்லா ஏமாத்திட்டீங்கல்ல. நான் என்னமோ பெரிய புத்திசாலி, என்னை யாராலையும் ஏமாத்த முடியாதுன்னு கிறுக்கச்சி மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நல்லா ஏமாந்துட்டேன்ல. ஆகாஷ் என்னை இது வரைக்கும் இந்த மாதிரி ஏமாத்தினதே இல்லை. இப்பதான் என்னை ஏமாத்திருக்கான். அவன் திடீர்னு இப்படி மாறினதுக்கு நீதான் காரணம்னு நான் எடுத்துக்கலாமா?